வணக்கம். இன்றைக்கி ஒரு கெஸ்ஸிங் நம்ம தெளிவாகவே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்றைக்கி நம்ம கொடுக்கக்கூடியது ஏபிசியில் 5 செட்டு, அதே மாதிரி ஆல் போர்டு இருந்தாலும் ஒரு செட்டு தான் அப்படிங்கிற மாதிரி தான் கணக்கில் வருது. சரி, இன்றைக்கி உடைய கெஸ்ஸிங் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவே பார்த்துருவோம் நண்பர்களே. சரி நண்பர்களே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற இந்த 4 நாட்களுக்குரிய இந்த போர்டில் என்ன இருக்குது, 3 5 2 0 7 9 2 1 6 7 6 4 3 5 2 0. ஸோ நம்மளுக்கு வரிசையாக அந்த பேட்டர்னில் எப்படி இறங்கியிருக்குங்கிறதெல்லாம் காமிச்சிருக்கேன். ஸோ 3 5 2 0க்கு அப்புறம் நம்மளுக்கு இன்றைக்கி போர்டில் என்ன வரப்போகுது ஏ போர்டில் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, நம்மளுக்கு 3 5 2 இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2க்கு 0, 0க்கு 3 5 2 அப்படின்னா 2 0 3. ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் 3, அதே மாதிரி 7 9 2 1 7 9 9க்கு 2 2க்கு 1 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 7 9 2 1 அப்படின்னா 8. இது நான் எப்படி மேட்ச் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவர் சார்ட்டில் நான் ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நம்ம பழைய அந்த இன்னொரு சேனலில் கூட நம்ம கொடுத்துருக்கோம். பவர் சேனல் மெத்தடு நம்ம எப்படி கொடுத்துருக்கோங்கிறத அந்த சேனலோட அந்த வீடியோ லிங்க்கை நான் இந்த வீடியோலேயே கொடுக்குறேன். நீங்கள் அதையும் ஒரு தடவை கம்பேர் பண்ணிங்க. 3 5 2 0 0க்கு 3, 7 9 2 1 1க்கு 8. அதே மாதிரி 6 7 6 6 4, ஓகேங்களா, 6 7 6 4 6 7 6 4 அப்படிங்கும்போது 6க்கு 4 அப்படின்னா 4க்கு 6 7 6 4 அப்படிங்கும்போது 7 வரலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு 387 ஏபிசி கணக்கில் எடுத்துக்கோங்க. 0க்கு 3, 1க்கு 8, 4க்கு 7, ஓகேவா. ஸோ இன்றைக்கி இதே மாதிரி டபுள்ஸ் எதிர்பார்க்கலாமா அப்படின்னா, அந்த டபுள்ஸ் எப்படி என்ன மாதிரி கணக்கில் வரும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். சரி, இப்போ 387 அப்படிங்கிறது எடுத்திருக்கேன். இதை நீங்கள் உங்களுடைய கெஸ்ஸிங்கில் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துங்க. அதை நீங்கள் டைரக்ட் ஆர் பாக்ஸ் அவ்வளோதான். உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்துச்சுன்னா எடுத்துங்க, ஓகேங்களா. சரி, இப்போ இது இல்லாமல் நம்மளுடைய இந்த 384, இப்போ நிறைய பேருக்கு ஒரு சில சந்தேகங்கள் இருக்கும். இந்த 14க்கு இங்கே 5 2 இருக்குது, இந்த 14க்கு இங்கே 5 9 இருக்குது, அதே மாதிரி இந்த 14க்கு 99 இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரிலாம். அதெல்லாம் எதுவுமே வேணாம். நான் சிம்பிளாக என்னோடய கெஸ்ஸிங்கில் கொடுத்துட்டேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்க. 387, திரும்ப சொல்கிறேன், 387. சரி, ஓகே. இப்போ நம்மளுக்கு இதை வச்சு பவரில் எடுத்தால் என்ன வருது அப்படிங்கிறத பார்த்துருவோம், ஓகேங்களா. 0 1 4க்கு நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா 387. சரி, இப்போ இதை நம்ம அப்படியே பவரில் எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு ஒரு வேளை நம்மளுக்கு இந்த 0க்கு 3 வரலன்னா 4 வரலாம். அதே மாதிரி இந்த 0க்கு 1க்கு 8 சொல்லியிருக்கேன். அப்படி 1க்கு 8 வரலன்னா 1க்கு 4 வரலாம். ஸோ அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா 4க்கு 8 பவர் கன்ஃபார்மாக பவர் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் 8. ஸோ 448 387 இதை நான் உங்களுக்கு தெளிவாக காமிச்சிடறேன். இது இல்லாமல் நம்ம பவர் நம்பர்லையும் எப்படி கெஸ்ஸிங்கில் வருது அப்படிங்கிறத பார்த்துருவோம், சரிங்களா. ஓகே, இது உங்கள் கெஸ்ஸிங்கில் 448 387 அவ்வளோதான்.
ஏன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டபுள்ஸ் வந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கிறதுனால டபுள்ஸ் கணக்கு எடுக்கல. நம்ம கெஸ்ஸிங்கில் வரதை உங்களுக்கு சொல்ல 387 448 387 448 இது உங்களுடைய கெஸ்ஸிங்கில் எப்படி வருதோ நீங்கள் எடுத்துங்க. ஸோ இதுபடி நம்ம ஏபிஎஸ்சிபிஸில் பார்த்தா நாற்பத்தெட்டு பார்த்தீங்கன்னா 84 அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 0க்கு 2 1க்கு 3 அவ்வளோதான். நம்ம ஏபிஎஸ்சிபிஸில் இதுதான் கெஸ்ஸிங்கில் இருக்கும். 38 87 44 48 84 23 இது உங்கள் கெஸ்ஸிங்கில் ஏபிஎஸ்சிபிஸில் வந்தால் எடுத்துங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு நம்பர் தான். இன்றைக்கி கண்டிப்பாக 8க்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்துச்சுன்னா எடுத்துங்க. ஓகேங்களா? 8 4 கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்துச்சுன்னா எடுத்துங்க. ஓகேவா? அதே மாதிரி ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நம்ம கெஸ்ஸிங்கில் வரக்கூடியது 3 அல்லது 4 அவ்வளோதான். உங்கள் கெஸ்ஸிங்கில் எடுத்துங்க. இவ்வளோ தான் நம்ம கணக்கு கொடுக்கக்கூடிய கணிப்பு. சரிங்களா? 387 448 இதை வச்சு தான் நம்ம ஏபிஎஸ்சிபிசி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? 448 அப்படி இல்லை நேற்று அந்த மாதிரி 014 அப்படிங்கும்போது 0க்கு 4 1க்கு நம்மளுக்கு 4 4க்கு ஒரு வேளை ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் இந்த கம்பெனி ரிசல்ட்டுக்கு ஒரு நம்பர் மைனஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன். அப்படிங்கும்போது 443 அவ்வளோதான் நண்பர்களே. 387 448 443 இவ்வளோ தான் நம்ம கெஸ்ஸிங்கில் கணக்கில் வருது. இதை வச்சு தான் நம்ம ஏபிஎஸ்சிபிசி கொடுத்துருக்கோம், ஆல் போர்டு கொடுத்துருக்கோம், போர்டு கொடுத்துருக்கோம். இதை விட ரொம்ப கெஸ்ஸிங்கில் இன்றைக்கி சொல்லக்கூடிய அளவுக்கு ஒன்றும் அந்தளவுக்கு ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. கொடுக்குறது 3 செட்டு பாருங்கள். உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள் உங்கள் கெஸ்ஸிங்கில் வருதா? 387 448 443 அது எல்லாமே ஏபிஎஸ்சிபிசின்னு தெளிவாக கொடுத்துருக்கேன். உங்கள் கணக்கில் அதுவும் வந்தாலும் பாருங்கள். 014 அப்படிங்கும்போது நம்ம பவர் எடுத்திருக்கோம். அதே மாதிரி டபுள்ஸுக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. இதெல்லாம் உங்கள் கெஸ்ஸிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி நம்மளுடைய அந்த கேரளா லாட்ரி டிப்ஸ் அந்த சேனலுக்குரிய அந்த சேனலை நம்ம ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி அதாவது வர 7ஆம் தேதியிலேருந்து அதுலேருந்து நம்ம ரெகுலராக வீடியோ போடுவோம். ஸோ இதில் நம்ம கொடுக்கக்கூடியது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டியர் 8 மணி வீடியோவும் கேரளாவுக்கு 2 மணிக்கும் இந்த ரெண்டு வீடியோவும் இப்போ நம்ம ரெகுலராக அப்டேட் பண்ணிடுவோம் வருகிற 7ஆம் தேதிக்கு அப்புறம். ஓகேங்களா? 7ஆம் தேதிக்கு அப்புறம் டியர் 8 மணி கேரளா 2 மணி அதுக்குரிய கேரளா 2 மணிக்கு என்ன மாதிரி கணிப்புகள் வரும் அப்படிங்கிறத நம்ம அப்டேட் பண்ணிடுவோம். டியருக்கு 8 மணிக்கு மட்டும் தினசரி அப்படின்றத முடிவு பண்ணியிருக்கோம். அதனால் மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணிங்க, லைக் பண்ணிக்கிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான வெற்றியோட சந்திக்கிறேன். அந்த பவர் வீடியோ இருக்கிறத அந்த வீடியோவோட லிங்க்கை நான் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் காப்பி பண்ணுறேன். நீங்கள் மறக்காமல் அதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் இப்போ எடுத்த இந்த 387 இருந்தாலும் சரி 448 இருந்தாலும் சரி 443 இருந்தாலும் சரி அது எப்படி நம்ம பவர் நம்பரில் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேங்களா? அனைவரும் வெற்றி பெற நம்ம சேனல் சார்பாக வாழ்த்து வச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.